தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் இப்போ என்னத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறேன், இந்த விடயத்தை பற்றி எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. நான் இதுவரைக்கும் யாரை பற்றியும் குறை சொல்லி போற்றதில்லை. தெரியும், உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் மூலமாக யாரை பற்றியும் தவறாக சொன்னதும் இல்லை. அப்படி இன்னொரு ஆளை பற்றி நான் வீடியோ போட்டதும் இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த சோசியல் மீடியாவில் நான் இப்போ சில வீடியோஸ் நான் பார்க்குறேன். இதை வந்து தவறான விடயம்ன்றதால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற விடயம் உண்மையிலே தவறான விடயம். இதுக்கு யாரும் வந்து ஊக்குவிக்கக்கூடாதுன்றத ஒரு வகையில் நான் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் ஒரு அக்கா கையில் சிகரெட்டை வச்சுட்டு பாட்டு செய்து போட்டிருக்கிற ஒரு டிக்டாக்ல. அதை நான் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன். நான் அந்த வீடியோவை ஃபேஸ்புக் தளத்துலையும் போட்டிருந்தவங்க சீரழியும் சமுதாயம் என்று போட்டிருந்தாங்க. உண்மையிலே அப்படித்தானே. இப்போ அதில் என்ன கவலைன்னு சொன்னால், அந்த வீடியோஸுக்கு வர கமெண்ட்ஸுகளும் லைக்ஸுகளும், அப்படியான வீடியோஸை நீங்கள் என்ன ஊக்குவிக்கிறீங்க? அதான் என்னோட கேள்வி. உண்மையிலேயே இப்போ ஒரு பெண்ணுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னால், அதை வீடியோ மூலமாக காட்டி அதை ஏன் அப்படி செய்யணுமே? என்ன அது ஒருவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதை நான் சொல்ல வரல. அதை வீடியோ மூலமாக போடுறதால அது நிறைய பேருக்கு தெரிய வந்து எவ்வளோ சின்ன பிள்ளைகள்லாம் பார்ப்பாங்கன்னு. இந்த டிக்டாக்கை வந்து வயது குறைந்தாக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படியான செயல்களை ஊக்குவிக்கக்கூடாது. அந்த வீடியோவை யாரும் பார்க்காம கணக்கெடுக்காமல் இருந்தால் இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை நானும். ஆனால் அதுக்கு வர லைக்ஸுகள் கேக் கணக்கில் லைக்ஸ் வருது. 10K 20K 30K அப்படி லைக்ஸ்கள் வருது. கமெண்ட்டுகளும் வருது. ஹார்ட்டெல்லாம் போடுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ பெண்களோட உடம்பை காட்டி வீடியோ போட்டால் நிறைய லைக்ஸுகள் வருதுன்னு. அதான் உண்மை. அது இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பெண் வந்து உடம்பை காட்டி வீடியோ போட்டால் என்ன, இப்போ நல்ல விடயத்தை விட கெட்ட விடயத்துக்கு தான் இப்போ அந்த ரீச்ன்னு சொல்லுவாங்க. ரீச் வந்து குறுகிய நேரத்தில் கிடைக்குது லைக்ஸுகள். இப்போ சொல்லப்போனால் ஒரு நல்ல விடயத்தை கதைச்சி போட்டால் அதுக்கு வர லைக்ஸும், கெட்ட விடயத்தை போட்டால் அதுக்கு வர லைக்ஸும் வித்தியாசம் தானே. இப்போ இந்த விடயம், இப்போ ஒரு பெண் வந்து சிகரெட்டை பிடிச்சி கொண்டு வீடியோ போடுறாங்க. ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது. சில பேருக்கு நல்லா இருக்கலாம், எனக்கு நல்லா இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்படியான இதுகளை ஊக்குவிக்காதீங்க. உண்மையிலேயே தவறான விடயம் தானே. அதையும் வீடியோ மூலமாக எடுத்து போட்டு அதை நிறைய பேர் பார்த்து அந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு அப்போ நம்மளும் இப்படி போடுவோம், நம்மளுக்கும் லைக்ஸ் வரும் என்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு தோன்றும். அப்போ இந்த டிக்டாக்ல இந்த டிக்டாக் பொதுவாக சமூக வலைத்தளங்கள் என்று வச்சுக்கொள்வோம். அப்போ இப்படியான ஒரு சமூகத்துக்கு சீரழிகிற வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, ஊக்குவிக்காதீங்க, லைக்ஸ் போடாதீங்க. முடிந்த அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. அதான் முக்கியமானது. நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி மற்றக்களுக்கு பயனுள்ள வீடியோஸை போடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய யூடியூப் பேச்சுகள் எல்லாம் இருக்கும். அதான் நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய இளமாக்கள் எல்லாம் அப்படி நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படியான முயற்சியாளர்களை ஊக்குவிங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இப்போ பொதுவாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சமூகம் சீரழியக்கூடிய இந்த வீடியோஸுகளை ஆதரவு கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், நான் குறிப்பாக எந்த வீடியோ சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, ஓகே. நான் ஒரு சரியான ஒரு விடையை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட இந்த பேச்சை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, முதல் தடவையாக ஒருவங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே தவறான விடயம் என்றால நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களோட பேரும் சொல்லலை, அந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.